நாங்களெல்லாம் டெல்லி செல்கிறோம். டெல்லி சென்று நாடாளுமன்றத்திலே அவையிலே இருக்கும் போது எங்கள் அறியாமலே நாங்கள் தந்தை பெரியார் பெயரை சொல்கிறோம், அறிஞர் அண்ணா பெயரை சொல்கிறோம், கலைஞர் பெயரை சொல்கிறோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெரியும். அது ஏன் தெரியுமா? அங்கே சென்றால் அங்கு இருக்கின்ற காவி கூட்டம் எங்களை ஆக்கிரமித்து அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை தான் சொல்ல வேண்டும் சொல்லும்போது, இல்லை இல்லை, நாங்கள் தமிழ்நாட்டில் வருகிறோம், நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் அண்ணா வழியில் வந்தவர்கள், பெரியார் வழியில் வந்தவர்கள், மு.க. ஸ்டாலின் வழியில் வந்தவர்கள், நாங்கள் மக்களுக்கு நல்லதை பேசுவோம். நீங்க சிறுபான்மையினர் நிறைய பேர் இருக்கு. இது பாஜக என்ன வருத்தம்? எப்படி இது வாக்கியம்? இந்தியாவிலே தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கி ஒரு மத கலவரத்தை உருவாக்கி அங்கெல்லாம் பாஜக ஆட்சியை கைப்பற்ற முடிகிறது. தமிழ்நாட்டிலே இது இந்துக்களும் முஸ்லிம் சண்டையே போட மாட்டாங்க. அவங்க சண்டை போட்டாதான் நான் வளர முடியும் என்று எங்க போறாங்க? திருப்பரங்குன்றம் சென்று அங்கே இந்துக்களுக்கும் முஸ்லிமுக்கும் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் ஒரே எண்ணத்திலே செயல்படுவது யார் என்றால் நாங்கள் சொன்னோம், நாடாளுமன்றம் சொன்னோம், ஐயா உங்கள் பாச்சா இங்க படிக்காது தமிழ்நாட்டில். எங்க ஊர்ல பாய் வீட்டுல ரம்ஜானா பிரியாணி எங்களுக்கு தான் வரும். எங்களுக்கு பொங்கலா எங்கள் வீட்டில இருந்து இனிப்பு பண்டார்கள் முதல்ல அவங்களுக்கு தான் போய் சேரும். கிறிஸ்துமஸா கேக்கு எங்க வீடு தேடி வருகையா. நாங்கள் ஒவ்வொருவரும் சகோதரர் மாமன் மச்சார் போல் உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தமிழ்நாட்டிலே மத கலவரம் வருவதே இல்லை. ஆனால் பாஜக என்ன செய்கிறது? மத கலவரத்தை உருவாக்க வேண்டும். அது மட்டும் கோபம் நம்ம மீது என்ன கோபம்? கோபம் என்னென்றால் பெரியாரும் சரி, அண்ணாவும் சரி, கலைஞரும் சரி, மு.க. ஸ்டாலின் சரி, படி படி. நீ படிக்கலையா? உன் பிள்ளைய படிக்கவே. உன்னை விட அழிக்க முடியாத ஒரே சொத்து கல்வி. கல்வி அதை படிச்சா போதும், நம்மளை யாருமே திருட முடியாது. உன் வீட்டுல பணத்தை திருட்டு போலாம், உன் பொருளை திருட்டு போலாம், ஆனால் நீ படித்த கல்வியை மட்டும் யாரும் திருட முடியாது. அதற்கு என்ன தேவையோ இந்த திராவிட மாடல் அரசு தரும் தரும் என்று சொல்கின்றவர் தான் நம்மளுக்கு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். இது பொறுப்பில்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை படிக்காத கூட்டம். இப்ப ஏன் படிக்காத கூட்டம்? அப்பதான் அவங்கள கடவுள் பேரை சொல்லி ஏமாற்ற முடியும். இங்க படிச்ச கூட்டம் அனைவருக்கும் அவர்கள் மதத்தின் மீதும் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு. நாங்கள் யாருக்கும் கடவுளுக்கு எதிரானவர்கள் அல்ல. கலைஞர் சொல்வாரே, கோயில் கூடாது என்பதில்லை, கோயில் கொடியவர்கள் கூடாரமாக மாறக்கூடாது என்பதுதான் எங்கள் கருத்து. நீங்கள் உங்கள் கடவுளை நம்புங்கள், உங்கள் மதத்தை நம்புங்கள், ஆனால் அதை வைத்து உங்களுக்கு பழக்க வழக்கங்களில் திணிக்காதீர்கள். இப்பொழுது நம்ம தலைவர் முதலமைச்சர் சொன்னார், அன்பாக வா, அன்பாக நடந்து கொள்வோம். முறைச்சிக்கிட்டு என்கிட்ட சண்டை போட வந்தா அதே முறப்போட திருப்பி அடிப்போம் பாஜக சொன்னார். ஏன் சொல்றார்? நான் சொன்னேன், நாடாளுமன்றத்தில் இந்தியை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள். ஒவ்வொரு சட்டமும் பார்த்தீங்கன்னா இந்தியில வரும் சட்டம். இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தை ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும். ஏன்? இந்தியாவில் பல மாநில பல மொழிகளை பேசுறாங்க. நம்ம தமிழ்ல பேசுறோம், தெலுங்குல பேசுறாங்க, மலையாளத்துல பேசுறாங்க, கன்னடத்துல பேசுறாங்க, ஒரியால பேசுறாங்க, மராட்டியில பேசுறாங்க. அனைவரும் புரிந்து கொள்கின்ற ஒரே ஒரு பாஷை என்றால் ஆங்கிலம். அதுல போடுகின்றோம்.